கிழவன் எப்போது சாவான், கட்டில் எப்போது ஒழியும், அதில் போய் நாம் படுக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கும் ஜனங்களே கேளுங்கள். இந்த உலகில் யாரும் நிரந்தரமில்லை. படுத்த இலை விடும்போது பச்சை இலை பார்த்து சிரித்ததாம். பச்சை இலையும் படுத்து விடப்போகிறது என்ற உண்மை அதற்கு தெரியவில்லை. மரண வீட்டில் ஓலமிட்டு ஆட ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அழுந்தவரும் ஒரு நாள் இந்த உலகை விட்டு செல்லப் போகிறார்கள் என்ற உண்மை ஆழமாக மனதில் பதியவில்லை. மனிதர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டத்தை பார்த்தால் ஏதோ இந்த உலகில் அவர்கள் மட்டும் நிரந்தரமாக பட்டா போட்டு இருக்கப் போகிறார்கள் என்பது போல் தோன்றுகிறது. அம்மா அப்பாவிடம் சென்று நீங்கள் நன்றாக இருக்கும் போது சொத்தை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று மன அழுத்தம் கொடுத்து கொடுத்து நன்றாக இருப்பவர்கள் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் படுத்து விடுகிறார்கள். சகோதரர்களிடம் சண்டை போட்டு குடும்ப சொத்தில் ஒரு இன்ச் அங்கே இங்கே விடாமல் அடிதடி நடத்தி வாங்கிக் கொள்கிறார்கள். அம்மாவின் துணிமணிகள் எனக்கு உயிரோடு இருக்கும் போதே சொல்லி வைத்துக் கொள்கிறார்கள். நகை யாருக்கு, வீடு யாருக்கு, சொத்து யாருக்கு, பணம் யாருக்கு என்று வகை வகையாக சிந்தித்தாலும் திடீரென்று ஒரு நாள் இந்த உலகை விட்டு நீ சென்று விடுவாய். அப்போது இங்கிருந்து நீ பேராசைப்பட்டு சேர்த்து வைத்த எதையும் கொண்டு செல்ல முடியாது. இங்கே விட்டுவிட்டுதான் செல்ல வேண்டும். கஞ்சத்தனத்தின் உச்சத்தில் சாப்பிடாமல் எங்கும் செல்லாமல் அனுபவிக்காமல் சேர்த்து சேர்த்து பிள்ளைகளுக்கென்று வைக்கிறாயே, அதை அவர்கள் அனுபவிக்கப் போகிறார்களா என்பதை தேவன்தான் தீர்மானம் செய்ய வேண்டும். தயவு செய்து மற்றவர்களின் ஆஸ்திக்கு ஆசைப்படாதீர்கள். உனக்கு தேவன் கொடுத்திருக்கும் செல்வத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டு வாழ கற்றுக்கொள். இல்லை என்றால் உன் முடிவு விபரீதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஒற்றை குழந்தைக்கு அது வேண்டும், இது வேண்டும், அங்கிருந்து வர வேண்டும், இங்கிருந்து வர வேண்டும். ஏன் உனக்கு இந்த பேராசை? குழந்தைக்கே சாபத்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இருப்பதில் திருப்தி காண கற்றுக்கொள். அதைப்படி இதைப்படி, அந்த நாட்டிற்கு செல், இந்த நாட்டிற்கு செல் என்றெல்லாம் குழந்தைக்கு விருப்பமில்லை என்றாலும் மன அழுத்தத்தை கொடுத்து இம்சை கொடுத்து படிக்க வைக்கிறீர்கள். எனக்கு நீ எதுவும் தர தேவையில்லை, நீ நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கிறீர்கள். அந்த குழந்தை உன்னை இங்கே விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றால் மட்டும் ஐயோ என் மகன் என்னை பார்க்கவில்லை, என் மகள் என்னை பார்க்கவில்லை என்று குறம்பாடுகிறாயே. ஆசை, பேராசை, பணமும் வேண்டும், பிள்ளைக்கு பெருமை வேண்டும், உன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும். இதை நீ சிறு வயதில் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். பார்க்கும் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படாதே. பிள்ளைக்கு பிள்ளைக்கு என்று சேர்த்து சேர்த்து வைக்காதே. தேவையறிந்து நடந்து கொள். இல்லை என்றால் பின்னாட்களில் மிகப்பெரிய விபரீதத்தை சந்திப்பீர்கள். கவனமாக இருங்கள். 2 கொரிந்தியர் 4:18 சொல்கிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீ பார்க்கும் அத்தனையும் ஒரு நாள் அழிந்து போகும். நெருங்கக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஒருவரே நிரந்தரமானவர். அவர் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளுக்கு அழிவே இல்லை. இரவும் பகலும் அவர் வார்த்தைகளை தியானித்து இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்திருங்கள். ஆசை, பேராசை வேண்டாம். தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முறையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.